ஏய் சிட்டு, நீ கண்டி பண்ற. அது சிம்பிள்பா. இப்போ ட்ரெயினில் போயினுக்கிறோன்னு வச்சுக்கோ, எதிர்க்கு ஒரு ஆண்டி உட்காந்துக்குது. அப்படியே குழந்தை வாங்குற சாக்கில் எதுனா பேச்சு கொடுப்போம்ல. நம்ம என்ன பேசணும், கட்சியில் மேட்ரு 2 வயசில் தான் போய் முடியும். ஒன்று அரசியல், இன்னொன்று சினிமா. கட்சி என்ன அப்புறம் பார்த்தீங்கோ அப்படின்னு கேட்டு அப்படியே பேச்சு டெவலப் பண்ணே போய் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு ரஜினி பிடிக்குமா, கமல் பிடிக்குமான்னு. இதான் மெயின் மேட்ரு மச்சு. இப்படிதான் நிறைய ஆண்டிகளை நான் உசார் பண்ணிக்கிறேன். பிடிக்குதுன்னு சொல்றான்னு வச்சுக்கோ, விட்டுரு. ஆனா சொல்லிட்டான்னு வச்சுக்க, சொல்லு பாத்தி மச்சு அதை தேத்திடலாம். அது ஏன்டா அப்படி? அவர் பார்க்க செக்ஸா இருப்பார்ல, டெக்னாலஜி அவ்வளவுதான். அப்படியே தெரியாத ஆண்டிங்களா இருந்தாலும் உசார் பண்ணிடலாம். ஏய் சப்ப, ஏன்டா இப்படி சப்பையா இருக்க? ஏதாவது பண்ணிருக்கிய லைஃப்ல? நம்ம ஐயாவை பாரு, இந்த வயசுல கூட ஒரு சின்ன பொண்ணை வச்சுட்டு இப்படி கன்னு மாதிரி மெயின்டைன் பண்ணுது. இந்த பெருசு இருக்க, இந்த சின்ன பொண்ணு விஷயத்துல எங்களை கூட யாரும் நம்புறது இல்ல. உன்னதான் நம்புறாரு. ஏன்? ஏன்னா நீ சப்ப. சப்ப போய் டீ வாங்கிட்டு வந்துட்டேண்ணா. பரவாயில்ல, இன்னொன்று வாங்கிட்டு வா. ஏய் கர்ற, ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு குருவி வந்திருக்கான். இன்னும் மார்க்கெட் ரேட் 2 கோடி, நமக்கு தான் 50 லட்சத்துக்கு தரேன்றான். ஏன் அவங்க அக்கா என்ன லவ் பண்றாளா? சரக்கா வந்து இல்லை, அவன் வெறும் குருவிதான். அவனுக்கு கொடுக்குற கட்டிங்க அவனுக்கு பத்தலையா, அதான் 50 லட்சம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்து லைஃப்ல செட்டில் ஆகலான்னு பார்க்குறான். யாரு? கஜேந்திரன். பொம்பழி போற அடிக்கிட்டோம். ஏய் பசுபதி, யார் அப்படிதான் அடிப்பான். நம்மளதா இருந்தா சும்மா இருப்போமா? என்ன சமாளிச்சுக்கலாம். சரக்கு நம்ம கையில் வந்துச்சுன்னா கொஞ்ச நாளுக்கு பிசினஸ் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். அந்த மாதிரி ஆயிடலாம். ரிஸ்க். நல்ல டீலு. என்ன நீங்க டொக்காயிட்டீங்களா? வயசாயிடுச்சுல, வேலைக்கு ஆக மாட்டீங்க. எனக்கு ஒண்ணு தோணுது, சொல்லிட்டா 50 லட்சம் ரூபாய் எனக்கு கடனா கொடுங்க. இந்த பிசினஸ் நான் பார்த்துக்கிறேன். இதுல ரிஸ்க் எந்த, இனிமே இந்த மாதிரி ரிஸ்கான பிசினஸ்லாம் நான் பண்றேன். வர ப்ராஃபிட்ல 50 உங்களுக்கு, 50 எனக்கு. என்ன சொல்றீங்க? காசு நாளைக்கு தரலாமா? சேட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன், ஒரு 50 ரூபாய் தருவான், எடுன்னு வாப்போ. நீ சரக்கு செக் பண்ணிட்டு பர்சன்டேஜ் எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். போ. பசுபதி நொண்டோ காவல இருக்கு. போ.
மயில்வாகனம் சார், நாங்கள் வந்துட்டோம். இந்த பிசினஸ் ஐயா பண்றாரா, நீ பண்றியா? தெரியலையே, அதானே ஐயா ஸ்டைல். நீ பாட்டு பேசிட்டா எங்களுக்கெல்லாம் மெர்சல் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் என்ன பண்றதுன்னே புரியல. என்ன பண்ணணும்னு புரியலன்னா ஐயா என்ன சொல்றாரோ அதை பண்ணு. அவருக்கு தானே வேலை பார்க்குற. நாய் வேஷம் போட்டா கொல்ல. சொல்லு கஸ்தூரி. நான் வரேன். நான் ஒரு வேலையாக வந்திருக்கேன். நீ வை. சரி, ஓகே. என்னையா பசுவதி கூட்டமா வந்திருக்க? நல்ல பாட்டு இல்ல? இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கியா. பாவம் அநியாயமா செத்து போச்சு. சார், சரக்கு எங்க சார் வந்திருக்கு? வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஆனா நல்ல பேரு இங்க இருக்கு, ஆனா இங்க வர மாட்டேங்குது. அது ஏன் அப்படி? பாவாலாஜி, நீ தூக்க போறியா? தெரியல சார். வெளில சொல்ற மாட்டீங்களா? தெரியல. பசுபதி, ஒரு கஜேந்திரான்னு நினைச்சேன். டேய், அடியாளாடா அவரு. சப் இன்ஸ்பெக்டர். காசு யார் கொடுத்தாலும் வேலை செய்வார். என்னையா சொல்றான் என்னைய பத்தி? ஒன்றும் இல்லை, போங்க சார். அது யாரு சரக்குன்னு உனக்கு தெரியுமில்ல? சார், கப்பு பார்த்தா மப்பு இல்லை சார். கஜேந்திர பத்தி தெரியுமில்ல? பார்த்து நடந்துக்கிறங்க, மோசமான பைய. என்ன கஜேந்திரா இது, கஜேந்திரா இது? மாஸ்டர் அஞ்சிட்டி ஒரு ஸ்டோரி சொல்லிட்ட. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால கஜேந்திரனும் கஜபதியும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல பெரிய பீக்ல இருந்தானே. ஒரு சொந்தக்கார பையன் மச்சான் போறேன்னு வச்சுங்க. அவன் அவனுக்கு குருவி வேலை பார்த்துட்டு ஒரு டீலிங்ல 10 பொருள் வர வேண்டிய இடத்துல 8 பீஸ் தான் வந்துச்சான். கஜேந்திரனுக்கு குருவி மேல செம்ம டவுட். ஃபேமிலியோட தூக்கிட்டு வந்து வச்சு அடிச்சு பொழுதுட்டானா பாத்தீங்க. அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க கண்ணு முன்னால வச்சு அடிச்சு துவம்சம் பண்ணி மூச்சு கிஞ்சிலாம் வச்சுட்டான். கொதிக்க எண்ணெய் எடுத்து அவன் மேல ஊத்திட்டான். தோல்லாம் வாங்கிடுச்சு. அவன் புள்ளங்க ஓன்னு அழுதுங்க. பொண்டாட்டி கதறா. அப்பவும் நான் எடுக்கலன்றான். அங்கதான் கதையில டியூஸ்ட். ஒரு போன் வருது. யாருக்கு? கஜேந்திரனுக்கு. அண்ணே, சரக்குலாம் கரெக்டா தான் இருக்கு, பேக்கிங்ல ஏதோ மிஸ்டேக்கு, குருவிக்காய் சுத்தம் சொல்லிட்டு போனை வச்சிட்டான். அடி வாங்கின குருவி இப்போ கஜேந்திரனை முறைக்கிறான். கஜேந்திரன் மெதுவா பாக்கெட்ல கத்தி எடுத்து குருவி கழுத்துல வச்சு சரக்கு நடத்துட்டான். பைப்புல தண்ணி போற மாதிரி ரத்தம் குபு குபுன்னு கொட்டுச்சு. குருவி ஸ்பாட் அவுட். இப்ப என்னன்ற, இவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கோமே, நாளைக்கு அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா கத்தி திரும்பிச்சுன்னா அதுக்குதான். கஜபதி அந்த பொண்ணுகிட்ட போய் ஏதோ மிஸ்டேக் நடந்து போச்சு, பிசினஸ்ல ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, இதெல்லாம் வெளியே சொல்லிட்டு இருக்காது சொல்லிட்டு சாரி கூட சொல்லிட்டாயா. கஜேந்திரன் இப்போ அந்த பொண்ணுகிட்ட போய் மெதுவா ஆறுதல் சொல்ற மாதிரி அவ கைய வாங்கி, இதெல்லாம் வெளியே சொல்லி நிக்காத என்ன சொல்லி அவ கைய மெதுவா எடுத்து வாயில வச்சு கட்ட வரல கரகரன்னு கடிச்சு துப்பிட்டாயா. அதான் வெளியே சொல்ல மாட்டேன்னால பின்னையே வரல கட்சி துப்புன அப்படின்னு கஜபதி கேட்டா, வெளியே சொன்னதுக்கு அப்புறம் விரல வெட்டி என்ன யூஸ் அப்படின்னா. அதான் கஜேந்திரன். அப்புறம் அந்த பொண்ணு பயந்து ஊர் விட்டே போயிடுச்சான். பரவாயில்லையே, ஊர்ல சொல்லுவானுங்க அப்பப்போ மாட்டுக்கண்ணில் எம்ஜிஆர் தெரிறாருன்னு. நீ பாத்தியாடானா இல்லைன்னுமா. அவனுக்கு தெரிஞ்சவனுக்கு எவனுக்கு தெரிஞ்சவன் பார்த்தானா. அது மாதிரி இதெல்லாம் ஒரு பில்டப் பீல.
அதை நீ நம்பிட்ட. பார்ட்டி பார்க்கறதா பயங்கர சார்பு, அந்த செம்ம மொக்கப்பா. சரக்கு கொண்டு வர வேண்டியது, கொடுத்துட்டு 10,000 வாங்க வேண்டியது, அப்புறம் 2 மாதம் குடி குட்டி திரும்ப கொண்டு வரணும், கொடுக்கணும், குடி குட்டி நம்மள குட்டி ஒன்றும் அவ்வளோ குட்டியா இல்ல, ஆனாலும் உங்களை பார்த்தா பொறாமையா தான் இருக்கு. என்ன போறாமா? போலீஸ் நம்பர்னா பொங்கல் தான், அதான் முடிவு பண்ணிட்டேன். இந்த முறை அவனுக்கு கொடுக்க போகிறதில்ல, அவனுக்கு பதில் இவனுக்கு கொடுக்க போகிறேன். எப்படி வெறும் 10,000 கொடுத்து ஏமாற்றி விட்டானுங்கப்பா. இதோட ரேட்டு தெரியாமல் போச்சுப்பா. நீங்க எவ்வளோ கொடுக்குறீங்க? 15,000, 20,000. அப்படி இதுல என்ன இருக்குது? எக்ஸ்ரே கண்ணாடி மாதிரியா போட்டா அப்படி குட்டியா தெரியுமா? ஒன்றுமே தெரியாது, அரைக்கட்டா மாதிரி கிடக்க வேண்டியதுதான், சோரணையா இருக்காது. நல்லக்கார மூக்குப்படி நஷா மேட்ரு, இதை வச்சு +, விளையாட வேண்டியதுதான். அப்ப அதுக்கு ஒரு கட்டிங் எனக்குப்பா. விருந்து அதே இடத்துல உட்காந்து பாரு சோம்பேறிகள். கலையா கொடுக்கா புள்ளி சூடா இருக்கானோ, எவ்வளோ திட்டான்னு தெரியலையா? எனக்கு அதே டவுட் தான். டேய் கொடுக்காமலே, அதுக்கு ஏதாவது தீடி போடியா, பசியா இருக்கும். வேற பாரியா என்னவா சொல்றாயா? எப்படி சொல்றாயா? சின்ன பையன் வாங்க ரோசமே இல்லையா உனக்கு? என்னத்துக்கு ரோசப்படணும்? யாரவ ஏன் ரத்தம் இல்ல? டேய் மவனே கொடுக்காமலே, உங்க அப்பட 2 வார்த்தை கேட்டா அதுல வைடா. இப்ப திட்ட மாட்டா, அதான் டெக்னிக். அவன் அவங்க அம்மால மாதிரி சிவப்பு தேகம், சுருள் கிராப்பு, தோசைக்கார போய. அது நான் சொத்தெல்லாம் சூதாடி அழிச்சுட்டேன்ல, அந்த கோவம் தான். பார்க்க எப்படி இருக்க நினைக்காதீங்க, பெரிய ஜமீன் குடும்பம். இப்ப கூட நம்ம அரண்மனையை விலைக்கு வாங்கி ஹோட்டல் ஆக்கி விட்டாங்க. விட்டா பசங்க எல்லாம் போச்சு. இப்ப கட்ட கடைசியா ஒரு பொட்டி கடை வச்சேன். வர்ற அறிஞ்சவன் தெரிஞ்சவனுக்குலாம் கடல்ல ஜாமான் கொடுத்தேன். காசு கட்டு போனா உனக்கு என்னப்பா பெரிய ஜமீன் குடும்பம் அப்படின்ட்டானுங்க. கேட்க முடியல, அவன் ஏழையா போயிட்டானுங்க. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? சரி கடைக்கு சரக்கு வாங்கலாமேன்னு 2,000 ரூபா கடை வாங்கினேன். அது என்னமோ ராக்கெட் ஒட்டியா 5,000 ஆகி போச்சு. படத்தை கொடுறான்னு வீட்டுக்கு வந்து சட்டையை பிடிக்கிறான், மிரட்டுறான். அப்படி உனத்துக்கு நாங்க வருது. அதான் இவரை தூக்கிட்டு வந்துட்டோம். இந்த தேதிக்கு காட்டு முடிச்சதுக்கு பிறகு இவர் தான் எங்க கொலை செய்வோம். இந்த காளையனோட கடைசி சொத்து. இன்னைக்கு இவர் ஜெயிச்சுதான் நம்ம கரணை அடைக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும். வாடி என் தங்க குடமே. ஏன் சொல்ல தொடாதியா? அது அவன் தேவல் தான். எனக்கு அவன் பாவன், அவனுக்கு அது பாவன். நம்மளுதான் இருந்தா தான் எப்பயும் வித்து குடிச்சிருப்போவே. காளையா யார்ட்டா கடவுள நீ? வரா ஒருத்திட்டா ஆமா காசு கொடுக்கணும், பொண்டாட்டி பிள்ளை தூக்கி பிரார்த்தனை விட்டுருவானப்பா. நெசந்தானா நெசந்தானா இப்படி எல்லாம் கூட நடக்குமா? ஊர்ல அப்படி போய் சொல்லி நான் கேட்கலையா? எங்க இருந்த வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியாம போச்சா? நெசந்தானா போச்சா? குடியா ஒன்னாவது போயா இன்சினாவதியா குடியா எல்லாம் சரியா இருக்கும். ஒண்ணு நடக்காதுல்ல, ஒண்ணு நடக்காதுல்ல. என்ன நடக்காது போ. யோ இப்பதான் பேசுவாங்களா? பெரிய மனுஷன் நீ. குடிக்காதியா, பெரிய மனுஷன் சொல்லிட்டார்ல, உடம்பு கெடுதி. கோவமா வேற எனக்கு ரோசம் ஆகுது.
ரூம் இருக்கு ரூம் போகிறேன் பரங்காவலே ரூம் போகிறேன் பரங்காலே நாளைக்கு விளையாடுறாங்க இந்தியா. பா எந்திரிப்பா, நேரம் மச்சல சண்டைக்கு போகணும். இந்த எந்திரி ஒன்னதான். சண்டை எல்லாம் போடக்கூடாதுடா. அட சர்த்தா வாயா சும்மா. கையை தூக்கு, இந்த கைய. அப்படிதான் திரும்ப. ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் ரூம்ல கொண்டு விட்டுனேன். போனேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா 50 ரூபா இருக்குங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா உங்களுக்காகவே பாட்டு வந்து மேல அழுதுன்னு இருக்கா. அவளுக்கு ஏதாவது வேணா வாங்கி கொடு, எங்கேயாவது வேணா கூட்டின்னு போ. இதை வச்சுக்க. அவளை அழு வேணான்னு சொல்லு. அவ மூஞ்சிய பார்த்தாலே மனுஷனுக்கு மூடு வர மாட்டேங்குது. ஃபேவரட் ஷோ இசையருவி வழங்கும் முதய கீதம். நான் உங்க சந்தோஷ். எல்லாத்துக்கும் ஆசைப்படுறதும் எல்லாத்துக்கும் குறை சொல்றதும் நம்மளோட பிளட்லயே இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. Go, go, go! Power Rangers Operation Overdrive will be back only on Disney XD. ट्रेड चौकड़कर, इसमें चौको, बिकीज और जैम भी है.
ஒரு நிமிஷம். மேஜிக் மேஜிக். ஐயா அழிச்சிட்டாருன்னு வருத்தப்படாதீங்க. அவரு நல்ல மனுஷன்தான். என்ன நல்ல மனுஷன்? எனக்கு அவர் பேத்தி வயசு இருக்கும், தூக்கிட்டு வந்து பாட்டியா வச்சிருக்காரு. அவர் உனக்கு நல்ல மனுஷனா? எனக்கு காலையில கூட அவருக்கு முடியாம போச்சு. அது மறைக்கிறதுக்கு என்ன எப்படி அடிச்சுட்டாரு தெரியுமா? அவர் உனக்கு நல்ல மனுஷனா? இல்ல அப்செட்டா இருந்தீங்க தான் ஏதாவது அர்த்தல. சாரி, இதெல்லாம் எனக்கு தெரியாதுல்ல. அதனால தானே நான் சப்ப. யாருக்கும் என்ன பிடிக்காது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஏன்? என்ன நீயும் என்ன மாதிரி தான். அழுவாதீங்க அழுவாதீங்க அழுவாது அழுவாது. சரி சரி அழுவாதீங்க. அதுக்குள்ள ஒரு டால்ட் வேணும் மச்சி. மட்ராஸ் இப்ப நான் வேட்டிய மச்சி கட்டின அப்படியே ரோட்ல நந்தன் வச்சிக்கேன். பிகரா ஆண்டி அவங்க அம்மாவா ஆண்டி வீட்டுல தாண்டி வந்து சார். வந்துடுறேன் நைட்டு உள்ள வந்து. நீ எல்லாம் சமைக்க இன்னொரு மேட்டர் சொல்லிட்டா, நான் எவ்வளவு ஆண்டிகளை உஷார் பண்ணிக்கிறேன். ஆனா இன்னும் நான் உஷார் பண்ணணும்னு ஆசைப்படுற ஒரே ஆண்டி யார் தெரியுமா? நம்ம சுப்புதான். ஏய், அந்த செகப் சேலை கட்டிக்க. என்னையாண்டி அப்படி பாக்குறீங்க? உனக்கு அந்த ஐடியா இல்ல? உனக்கு சான்ஸ் வச்சா சும்மா இருப்பியா? அவரோட ரொம்ப நல்லவர். ஏன் உனக்கு அந்த ஆசை இல்ல? என்ன என்னமோ பாக்குறீங்க பெரிய காமுகா மாதிரி. பாவம் நல்ல பொண்ணுடா. நானும் பாசமா தான்டா சொல்றேன். நிஜமாவே அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஐயா நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணை ஏமாத்தி கூட்டு வந்தார்ல, அப்போதுலேருந்து அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய் காட்சிக்கு லாஜிக் இல்லை, விடுங்கடா. தெரியாம சொல்லிட்டேன்டா. டேய் போன வேடி நை நை நானே. யாருண்ணே? அண்ணியா? இல்ல சூடாகிறாருப்பா. காட்டு, நானே பாத்துக்கிறேன். என்ன இது? கப்பி போன் ஆகுது. எவ்வளவு போன் வந்துச்சு தெரியுமா? கலர் போனு, வீடியோ போனு, ஸ்பீக்கர் போனு. இதை வச்சு நிக்கிற? அதெல்லாம் எதுக்குடா? எதுக்கா? வீடியோ போன்ல குளிக்கிறதுக்கு பார்க்கலாம் தெரியுமா? இத்திருண்டு ஸ்கிரீன்ல அத்திருண்டு என்னடா பார்க்க போற? குடுற. ஆனா வீடியோ போன் வேணாம்பா. ஒரு கலர் போன், ஸ்பீக்கர் போன் கொடல்னா அப்புறம் நான் கேட்டேன். எதுக்குடா ஸ்பீக்கர்? என்னடா இவரு? நம்ம சிட்டுவே இருக்கான். ஆன்ட்டிங்க சிட்டாண்ட பேசும்போது ஸ்பீக்கர் ஃபோனில் போட்டு கேட்போம் பாரு, செம்ம விட்டு. சும்மா நீ தான் சூப்பரு, என் புருஷன்லாம் முன்னாடி ஒன்றும் இல்லை, அப்படி இப்படின்னு பாரு, செம்ம மூடாக இருக்கும். ஸ்பீக்கர்னு தெரியாதா? இவன் தேத்துற ஆண்டிங்க தானே, எல்லாம் தத்தி ஐட்டமா இருக்கும். ஆண்டிங்களை பற்றி தப்பாக பேசாத பசுபதி. இது தத்தி சார்பு மேட்டர்ல டெக்னாலஜி. இப்போ கூட தான் ஃபோன் வருது, எத்து ஸ்பீக்கரில் போடுறேன். அதை அவங்க கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கேன். என் ஆண்டிங்களை பற்றி தப்பாக பேசுனதுக்கு எல்லாருக்கும் பீர் வாங்கி தெரியா? ஏய், அது கேட்ட எல்லாருக்கும் பீரு. எல்லாரும் எதிரிலேருந்து தானே தப்பாக பேசினேன், அதனால தான் எல்லாருக்கும் பீரு. சார் சார் ஃபோன் வருது. அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நீ முதல்ல போயிட்டு கேட்டு. சார் வெச்சு பீர் மச்சி, நைட்டு பார்ட்டி தான். ஐயா சொல்லுங்க. பிஸியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் அதுக்கிட்ட ஃபோன் எடுக்கிறது அது பாக்கெட்ல இருந்துச்சு, அதான் டைம் ஆயிடுச்சு. சரக்கு எங்க வருதா? பாவாலாச்சி. 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 செக் போஸ்ட் தாண்டிங்களா? இன்னும் இல்ல. சரி, செக் போஸ்ட் தாண்டதுக்குள்ளார பசுபதி போட்டு தள்ளிடு.
எல்லாரும் ஃப்ரெண்ட் தானடா. அப்புறம் நீ முதல்ல சாமான் எடுத்த? நாய் வேஷம் போட்டா குளிச்சுதான் அவனு பசுபதி. நாய் வேஷம் போட்ட வால் கூட ஆட்டலாம். சிட்டு சாமான தூள கீழே போடுறான். ஏய் படு படு படு. ஏய் நீ சைடு எடுத்து வைடா. மச்சான் கிளாஸ் சார் நான் சார் மம்பட்டியம் பேரு சொன்ன புலி போதும் பாரு. மம்பட்டியம் பேரு சொன்ன புலி போதும் பாரு. எங்க போறீங்க? பாண்டிச்சேரி. போது சார் இப்பதான் சார் போயின்னு இருக்கோம். போ போ. குடிச்சதா என்ன பண்ணுவ? என்ன சொன்ன? குடிச்சா கழட்டிடுறியா நீ? என்ன சொன்ன? இல்ல நீ சார் கேக்குறல சொல்லியா? சார் சார் இருங்க இருங்க காடி வச்சு போங்க சார். ஒண்ணு தெரியாது சார். சொல்லுங்கடா. பாத்துறோம். சார் இல்ல சார் நான் வரேன். சார் சார் போலீஸ்கார ரெண்டு பேர் பார்த்து பயப்படுறீங்க. ஏய் வண்டி கிளம்பு. அட்டல கேடியா. சேது மாதிரி சார் ட்ரீட்மென்ட் கொடுங்க சார். சார் செவல் மேல போட்ட காதா பாடி போ. சார் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் நீ கிளம்பு. சார் அவனுக்குள்ள விட. அவனுக்குள்ள சார் உள்ள விட. சார் என்ன சார் சார் உள்ள விட அவனி. சார் விட சொல்லுங்க அண்ணா நான் விட சொல்லுங்க அண்ணா. ஏய் ஐயாட்ட போய் சொல்றா பசுபதி ஒருத்தனாலும் உண்டாதுன்னு. சார் விடு சார் பேசுறல்ல. நீ போ பசுபதி. வீட்டுல போய் கஸ்தூரியை நாங்க பிக்கப் பண்ணிக்கிறோம். சார் தப்பா பேசுறேன் சார் தப்பா பேசுறேன் சார் ப்ளீஸ் சார் நீங்க சொல்லுங்க சார் விட்டுருங்க சார் நான் போனேன் சார் சார் இவ்வளவு தங்கடா பச்சே. என்ன முறைக்கிறேன்?
காட்ட முடியும் ஆமா, யார் அவன் கோமாளி? யோ போகல சனி நீர சண்டை போடுறது சேவதான சண்டை போடுது பொத்திட்டீரியா சண்டை போடுற கழுத்த மூத்திரத்தை கரைச்சு ஊத்த சண்டை போடுறீ வருத்தப்படாதீங்க காலேஜ் தான் தோத்துச்சு சொல்லுங்க அப்படி மாதிரி புரிஞ்சுப்பாங்க போட ஆத்தாடி பெருசுக்கு ராஸ்த பாடுறா தோத்த தாய்க்க விடல ஏய் தோத்தாங்குலே தோல் பிடிக்கி 90 பாட்டுக்கு ராசாத்தி தான நன்னா பசுபதி எஸ்கேப் ஆயிட்டாயா? கடோ கோழி போட போகுது புட்ட கடோ கோழி கழுத்து கோழி கடோ கோழி கழுத்து கோழி கடோ கோழி கழுத்து கோழி கடோ கோழி என்னடா நடந்துச்சு? லிலியா லிலியா போகாதே லிலியா இப்ப கஸ்தூரியை காப்பாத்த திரும்ப நம்ம கிட்ட தானே வந்தாவனா மொத்தம் இப்ப கஸ்தூரிங்க பக்கத்துல தான் இருக்கு. அவளை கூட்டு நேரா வீட்டுக்கு வந்துடாது. முதல்ல அவங்க தான் வருவான். ஒரு வேலை பண்ண, வண்டியில பெட்ரோல் ஊத்திக்க, சிட்டியை ரவுண்ட் அடிச்சுட்டு எங்கேயோ ரொம்ப நேரம் நின்றுடாத, டவுட் வரப்போகுது. ஏய், நான் ஃபோன் பண்ணா தவிர வேற யார் பண்ணாலும் ஃபோன் எடுக்காதுன்னா புரியுதா? ஓகே, பசுபதி வரட்டும், நான் வெயிட் பண்றேன். கஸ்தூரி எதை பிரச்சனை பண்றாளா? இல்ல. அப்ப நீங்களும் பண்ணாதீங்க. ஏய், வீட்டுக்கு போ. அப்படியாடா? எழுமதான் பேசாத, நீதான் பேசுறிய. சந்திக்கு போகணும், காசு சுப்பு, என்னடா அவசரம்? உனக்கு ரஜினி பிடிக்குமா கமல் பிடிக்குமா? என்ன ஷேர் பண்ண போறியா? அதான் எல்லாம் முடிஞ்சிச்சே. சொல்ல, கமலா ரஜினியா? நீ சொல்லு. கமல். அவர் தான் காதல் மன்னன். நம்மா லவ் பண்ணுவாரு, எல்லா ஹீரோயினையும் பிடிச்சி டைட்டா கிசரிச்சிருவார். ஹேராம் படத்துல கூட நடிக்கிற பொம்பளைய. ஆனா எனக்கு விஜயகாந்த் தான் பிடிக்கும். ஏன்? அவர் தான் பாகிஸ்தான் கிட்ட இருந்து இந்தியாவை காப்பாத்துவாரு. தப்பு செஞ்சது யாரா இருந்தாலும் துணிஞ்சு தட்டி கேட்பாரு. லேடிஸ்க்கு ஒரு ஆபத்துனா ரிஸ்க் எடுத்து ஃபைட் பண்ணுவாரு. இல்ல, நீ ரஜினி கமலியா ஒருத்தர சொல்ல. கமல். ஏய், நீ எனக்காக தானே சொல்ற. ரஜினியா? ஏன்? ஏன்னா அவர் ரஜினி. பிடிச்ச படம் பாஷா. ஏன்? நான் நம்மலாம் அவர் ஒரு அப்பாவே நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவர் தான் பெரிய பாஷா. என்ன மாதிரி எல்லாரும் என்ன சப்பன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும்.
திருப்பி உன்னை உயிரோட நான் பாப்பேன்னு நினைக்கல. என்னடா வைக்கிற? போய் வந்து சும்மா இருந்தேன்ல. நான் என்னடா பண்ணேன்? நான் கோழியை ஏன் தொட்டேன்? நல்ல ஜெயிச்சு விடுறதுல முன்னாடி துக்குரு பாட்டு உன் மேல வந்து கோதா என் ஜேவல வெட்டினா. அட பாவி, உன் மேல சத்தியமா நான் செவனையில தான்டா நின்னுட்டு இருந்தேன். நீ கூட பார்த்துட்டு தான்டா இருந்தா. வலிக்குதுடா. ஏன்டா கட்டுவிட்டு அழுவுறா? பூச்சியா பூச்சி பூச்சி எல்லாம் பூச்சி. நம்ம அம்மா வைக்காம யாரும் தூக்கிட்டு போயிருவாங்கய்யா. பாவம் அவங்க. இல்லடா, அப்படியெல்லாம் நடக்காதுடா. நம்ம காட்டு முனிசாமி அப்படியெல்லாம் நடக்க விட மாட்டாயா. அப்பா நான் இருக்கேன்ல. போயா நீ வேஸ்ட். நீயும் அப்படி சொல்லாத. கிளம்பும். டேய், திருடா வந்த? இல்ல. அப்புறம் என்ன அவரே கொடுத்தாரா? எடுத்துட்டு வந்துட்டேன். டேய், இதெல்லாம் தப்புடா. நம்ம நிலைமைக்கு எதுவுமே தப்பு இல்லப்பா. ஏய், இதை வச்சு அந்த லைஃப்ல செட்டில் ஆகலான் இருந்தான்டா. உன் காலை விழுகிற சாமி, கிளம்பு. டேய், சாராய வாங்கி கொடுத்து சாமி மாதிரிடா. அவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. பா பா போ போதையா மாட்டிக்குவ லூசு. டேய், அந்தால கொன்னே விட்டியாடா நீ? அதால் தூங்குறான்பா. மூச்சு வரலடா. செத்து விட்டா திருட்டு போயிடல. நீ தாட்டா கொண்டு இருப்ப. நான் ஏன் கொண்டேன்? உன் கூட சேர்ந்தேன் குடிச்சு குடிச்சு செத்துருப்பான். நீ தான் ஏன் கொன்ன? நான் கொலை பண்ணலடா. பின்ன நான் மட்டும் ஏன் கொலை பண்றேன்? வந்தாரு, வாசமா இருந்தாரு, குடிச்சாரு, சுருட்டு பிடிச்சாரு, புசுக்குன்னு போயிட்டாரு. ஒன்னும் புரியல. பா, எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னடா புரிஞ்சது உனக்கு? நம்ம ஊர்ல
காணா போன மாடு தானா திரும்பி வந்து தாத்தா என்ன சொல்லுச்சு? அதை காட்டுமணி ஓட்டி இருந்தா சொல்லுச்சுல. இப்போ தான் காட்டுமணி தான். நம்ம கஷ்டப்படுறது பொறுக்க முடியாம யாரோட மூலியோ பூந்து வந்துச்சு, பொருளை கொடுத்துச்சு, என்ன இதுன்னு சொல்லுச்சு, போயிடுச்சு. இந்த ஆள் நம்ம பொண்ணு பின்ன தெரியுமா? அப்புறம் ஏன் வரணும் தரணும்? நம்மளே இல்ல பாரு நம்ம என்ன படையில வச்சிருக்கோன்னு. அது காட்ட முடியுதாண்டா? அப்படியே இருக்குதே. வாங்க பக்தி வேல்வான். ஏன்டா பதற? சாமி நம்ம கூட இருக்காண்டா. இருக்கான்னு இனியோட கடன் போச்சு, கஷ்டம் போச்சு, துன்பம் போச்சு, துயரம் போச்சு, இன்னல் போச்சு, இக்கட்டு போச்சு. No. அண்ணே இங்கே இல்லைண்ணே. ஒழுங்கா போய் பாடுறா. தேடி பார்த்தாச்சுண்ணே. பசுபதிக்கு அவனுக்கு அதை டீல் நடக்குதுன்னு கேள்விப்பட்டான்ல, அது உண்மைதான் போல் இருக்குது. நீ மட்டும் உயிரோடு இருந்த கொலை பண்ணிருப்பேன். நாளாச்சு. சிங்கப்பெருமாள் எதுக்கு என் சரக்கு எடுத்த? அது யாரோட சரக்கு சொல்லியா? என்னோட சரக்கு தான். எடுத்துட்டு வந்தது யாரோட ஆளு? என்னோட ஆள் தான். ஆனா பசுபதி எடுக்க போறான் நியூஸ் வந்துச்சு. அப்ப நீ யார்கிட்ட பேசணும் சொல்லியா? பசுபதி கிட்ட. கரெக்ட். இது பசுபதி நம்பரா? இல்ல. சாரி, ராங் நம்பர்.
ஆடி வேலைக்கிழமை வரல சனிக்கிழமை பண்ற எங்களா ஊக்க நினைச்சிருக்கியா கஜபதி சரக்குடைய வேல்யூ தெரியல உங்களை எல்லாரையும் தும்சம் பண்ணிடுவேன். உங்க அண்ணன் கஜேந்திரனை பத்தி எல்லாருக்கும் தெரியும். உன் சரக்க நான் எடுக்க மாட்டேன், பசுபதி தான் எடுத்தான். ஏய் என்னடா காசுற? பசுபதி ஏத்தானா நீ ஏத்தானா? அப்ப உன் தானே என் ஆளா இருந்தா பல்ல. வேணாம் வேணாம், நான் அவனை போட்டு தள்ளிடுவேன் சிங்கப்பெருமாள். நீ ஆம்பளையா இருந்தா போட்டு தள்ள, உனக்கு லாலிபப் வாங்கி தர. ஏய் முள்ள அந்த ஏரியா தானடா, அவன் அனுப்பி பசுபதி தூக்க சொல்ற. சரக்கு அவங்க இருக்குது இப்போ. அப்படின்னா சரக்கு எடுத்ததுக்கு அப்புறம் போட சொல்லு. முள்ளூர் மாதிரி அவன் கொச்சல் பார்ட்டி அவனை போடணும் போ. ஆனா சிங்கப்பெருமாள் நீயும் பசுபதியும் கேம் ஆடுறேன்னு தெரிஞ்சிச்சு உன்னை நான் நாஸ்தி பண்ணிடுவேன். எங்களை பத்தி தெரியல. ஏய் கஜபதி, உன்கிட்ட சொல்லிட்டேன், நம்பு நான் நம்பு. வெயிட்டு தானே வா, அருவா இருக்குல்ல, பஞ்சாயத்து பண்ணிக்கலாம். கஜேந்திரன் சரக்கு இல்ல, பசுபதியும் போய் சேரல. ஒரு 4 பேர் அனுப்பு, தேடி பார்க்கட்டும், விசாரிக்கட்டும். லாட்சில தான் இருக்கும், எடுத்துட்டு வரட்டும். அதுக்குள்ள கஜேந்திர ஆளுங்க பசுபதியை போட்டு தள்ளட்டும். ஒரே கல்லுல 3 மாங்காய். சரக்கு நம்ம கைக்கு வந்துடுது, ஒரு மாங்காய். பசுபதியை கஜேந்திரன் போட்டு தள்ளுவான், 2வது மாங்காய். அப்போ அந்த 3வது மாங்காய் அது நீங்க தான் சார். போ, போய் வேலை செய். நீ பாத்தியா? அட என்னப்பா, உன் கூட்டாளி தான் வந்தானுங்க, காலில் கூட்டிட்டு போனானுங்க. எப்போ? அது கொஞ்ச நேரம் ஆச்சு. என்ன கெட்ட வார்த்தை பேசுற? உன்கிட்ட நியாயமா ஒரு விஷயம் கேட்டேன். என்னைய போட்டு தள்ள பார்த்தல, கஸ்தூரிய வேலை தூக்கிட்ட. வருஷத்த சிங்க பெருமாள, உன் ஆசை தீர சாப்பிட்டுக்கோ, குடிச்சுக்கோ. இன்னைக்கு கடைசி நாள்ரா. ஏய் மொக்க பிளேடு, முதல்ல உன்னை காப்பாத்திக்க. முள்ளு சரக்குங்கடா. ஏய் நான் வேற பிரச்சனைல இருக்கேன். சரக்குங்கடா. ஏய் தெரியாத சொல்றல. ஏய் பேசி இருக்கல, இதுடா அச்சா. ஏய் ரீசன்ட்டா கேட்டா சொல்ல மாட்டா, போட்டல்றா. இன்னைக்கு நீ ஆர்டர் போடாத, நான் சொல்றத நீ செய். பேனர் கமெண்ட். கஸ்தூரி டேஞ்சர்ல இருக்கா? சிங்க பெருமாள் என்ன கொலை பண்ண பாக்குறான். கஜேந்திர ஆளு என்ன போட்டு தலை துரத்துறாங்க. கஜேந்திர கொலை பண்ண ஆளே அமைச்சிட்டான். ரிலாக்ஸ் மச்சான். புத்தருக்கு போதி மரம் மாதிரி ஒரு கேங்ஸ்டருக்கு சேஸ். எவன் போட்டு தள்ளுவான், எங்க போட்டு தள்ளுவாங்கிற பயம் இப்போ இல்லை. ஏன்னா இவன் போட போறான், இங்க போட போறான். இப்போ நான் மட்டும் தனியா ஓடல, என் சாவு என் கூடிய ஓடி வந்துட்டு இருக்கு. என் சாவை நேருக்கு நேரம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு குழப்பம் இல்லை, எல்லாம் கிளியரா இருக்கு.
அடுத்த பிரச்சனை சிங்கப்பெருமாள். சிங்கப்பெருமாள் வீட்டு என்னால தனியால அவனை ஒன்றும் பண்ண முடியாது. எதிராளியோட எதிராளி கூட்டாளி. இது எனக்கு ஐயா சொல்லி கொடுத்தது. கஜேந்திர ஐயாவோட எதிராளி அவனு வீட்டு. ஆனா என்ன துரத்துறாங்களே. யோசி கூட்டாளி எல்லாம் எதிராளி அவர் அன்னைக்கு எதிராளி என்ன ஆகுறான். இப்ப சொல்றா இல்ல வர்றா. நீ ஏன் எனக்கு சமோசா வாங்கி கொடுத்த? ஏன்னா நான் அவனை லவ் பண்றேன். ஐயோ, என்ன எப்ப பார்த்தாலும் என்னது இது? இந்த கேம்ல வர மாதிரி நம்ம வேற உலகத்துக்கு போயிட்டா சூப்பரா இருக்கும்ல. அங்கதான் ஐயா தொல்லையே இருக்காது. நீ கேம் விளையாட்டு இருக்கும் போது நானும் அதை பத்தி தான் யோசிச்சேன். அதுக்கே நம்ம அவ்வளோ தூரம் போகணும். நம்ம பாம்பேவே போலாமே. ஆமால, அங்கெல்லாம் ஐயாவை யாருக்குமே தெரியாது. அங்க தாவூத் பாய் தான் பெரியாலாம். பாம்பே போனதும் 30வது மாடில வீடு வாங்கிக்கிறோம். அங்க இருந்து பாம்பே ஃபுல்லா தெரியுற மாதிரி. அப்படியே ஒரு கார் சிவப்பு கலர். நான் தான் ஓட்டுவேன். சுப்பு, உனக்கு கார்லாம் ஓட்ட தெரியுமா? கத்துக்கலாம். அதுக்கெல்லாம் நிறைய காசு வேணும். நம்ம கிட்ட இல்லையே. நான் உன்னை மூட்டை தூக்கியாவது காப்பாத்துவேன் சுப்பு. ஒன்றும் வேணாம். பாம்பே போனா ஜம்முன்னு இருக்கணும். நான் வேணா ஹிந்தி சினிமால ஹீரோன் ஆயிடுறேன். நீ எனக்கு மேனேஜரா இருக்கியா? ஒன்றும் வேணாம். ஏய், தெரியும், பொறாம தானே. மற்ற ஆம்பளைங்க தொட்டா உனக்கு பிடிக்காதுல்ல. ஐயா, உன் மூஞ்ச போஸ்ட்ல பார்த்து ஐயா கண்டுபிடிச்சிட்டாருன்னா? கரெக்ட். பணம் இருந்தா நல்லா தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்றது? திருடினாதான் உண்டு. ஏய், அதுக்காக திருடலாம்லாம் சொல்லாத. மற்றவங்க காசு நாம எடுத்துட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? பாவம்ல. ஆனா இந்த ஜென்டில்மேன் படத்துல வர மாதிரி கெட்டவங்க கிட்ட திருடினா தப்பு இல்லைல்ல. நமக்கு தெரிஞ்ச ஒரே கெட்ட பணக்காரன் ஐயா தான். அப்ப நம்ம ஐயா கிட்டே எடுத்துட்டா? கொடுக்காமலையா? நம்ம ஊர்லயா? யா நம்ம சாதியிலையா?
குலதெய்வத்தோட சேர்த்து சரக்கு அடிச்ச ஒரே அல்லாதல்ல. இத சொன்னா ஊர்ல ஒரு பயணம் மாட்டல்ல. ஆமா வேலை சொல்லாத அப்படி பேசிருப்பாங்க. ரைட்டு, நீ சொல்றது ரைட்டுன்னு. இந்த உலகமே இப்படித்தான். ஏழையை கண்டா இளக்காரம். இப்போ ஒரு பணக்காரன் இருக்கான், ப்ரெஷர் கார்ல வந்து இறங்குறான்னு வையே. போகையில அவன் வேட்டியை வந்து விழுகுது. பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, அடடா பெரிய மனுஷன் வேட்டி அவுந்து விழுந்துச்சே அப்படின்னு சொல்லும். இதே ஒன்ன போல என்ன போல ஆளுங்க வேட்டி அவுந்து விழுதுன்னு வையன், வேட்டி கட்ட தெரியுதா பாரு நாய்க்கு அப்படின்னு சொல்லும். பணம் ரொம்ப முக்கியம்டா கொடுக்காப்ல. அப்புறம் சொத்தெல்லாம் அழிச்சிரு. ஏமாந்துட்டேன்டா. அம்புட்டு வயலும் அப்பனை ஏச்சுட்டானோ ஐயா. நீ அப்போ அப்படிதான். அது எப்படி விட்ட காசெல்லாம் ஒரே போட்கால்ல வீட்டு போடுறாப்ல. ஏராசா ஏராசா யோ போன் நம்பர் செட் ரூம்ல இருக்கியா? டேய் இருடா நானும் வரேன். எங்கப்பா? இதாடா வச்சு பேசிட்டு இருந்தாரு. அந்த சின்ன அம்மாளை பத்தி கூட சொன்னாரே இல்லையா? போச்சா? போச்சு 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 போச்சு. அதாட பார்த்தேன். நமக்காவது அதிர்ஷ்டமாவது கொடுக்காமலே. யோ கேரியா எதுக்குடா? உடம்பெல்லாம் எண்ணெய் விட்டு மண்ணில் உருட்டாலும் ஒற்றை மண்ணு தான்டா ஒட்டும். யோசிக்கார அப்பவே சொன்னான்டா, உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் புடுங்கிட்டு போகுமே தவிர உனக்கு ஒரு பைசா லாபம் இல்லைன்னு. ரைட்டா போச்சுடா. மூடி கேரியா. டேய் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுடா. எனக்கு எவ்வளோ இடத்துல பொண்ணு பார்த்தாங்க, அதெல்லாம் விட்டு ஆத்தால கட்டினானையா விதி. எனக்கு நல்லதே நடக்காதுடா. நௌரியா கிடைக்காதுடா கிடைக்காதுடா. நான் ஒரு தோத்தா குள்ளிடா. இதுவா ஆப்டுச்சா? தெரியும் தெரியும்னு. அது ஒரு விஷயம் கிடைக்காது கிடைக்காதுன்னு சொன்னா தான் கிடைக்கும். அப்படியா ஒரு இது. ஹலோ இவரா பாருங்க, உன்னை தேடிந்தாங்கப்பா. யோ நீதானா? போடுறேங்க. இந்த ஊரே பிடிக்கலடா. காலையில நடனா கோழியை வெட்டாங்க, இப்ப நடனா ஆளைய பிடிக்க பாக்குறாங்க. ஒரு ஜமீன்தாருங்கிற மரியாதை. எவ்வளவு கேப்பா? எவ்வளவுனா நீ தான் சொல்ல கேப்பா. 1 லட்சம் கேப்பா. உடம்புல ஒட்டாதுடா உனக்கு. ஊராஞ்சத்துக்கு ஏன்டா அப்படி அலையறா? ஆத்தா புத்தி அப்படியே வந்துருக்கு. நமக்கு எவ்வளோடா கடை? ஒரு 5000 ரூபாய். கோழிக்கு ஒரு 2000. வரப்போக சத்திரம் சாவடின்னு 1000. 8000 வாங்கிக்கலாம். என்ன யோ நீ நிஜமாய் முட்டாள்மாய் நடிக்கிறியா? ஹலோ, நான் காலையே பேசுறேன். சரக்கு என்கிட்ட தான் இருக்க. எந்த சரக்கா? வெள்ளக்கார மூக்குப்படி பாவாலாஜ. நான் ஓடாத மணி கூட்டு இருக்கேன். ஆனா எனக்கு நேரமே இல்லை. சீக்கிரம் வாங்க. பச்சை வேட்டு, சந்தன ஜிப்பா, சட்டையெல்லாம் ரத்தம், துண்டு. நீங்க சிவப்பு மாருதி பிளஸ் இருக்காரா? சரி சரி சரி. ஹலோ,
வர்றப்ப 2 லட்சம் ரூபா கொண்டு வந்துருங்க. நோ மென்ஷன். பார்த்திருப்ப. அன்மேரிட். எனக்கு கல்யாணம் ஆகவில்லை. ஐ லவ் டெண்டர் கோகோனட். எனக்கு இளநீர். ஏய் கோமாலிஸ், அவன் ஓடாத மணி கொண்டுகிட்ட இருக்கான். போ. ஆனாலும் ஒரு உண்மையை ஒத்துக்கணும்டா கொடுக்காமலே. எங்க அப்பனோட உங்க அப்பா புத்திசாலி. கொடுக்காமலே வர்றவன் நல்லவனா கெட்டவனா நம்மளை அடிச்சு போட்டு சரக்கு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா? ஆமால, நீ நிஜமாவே புத்திசாலிதான்ப்பா. உங்க அப்பனை பத்தி உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அந்த பையனே சொல்றேன், நான் போய் ஒழிச்சிட்டு வந்துடுறேன். உனக்கு வந்தா கண்டிஷனா சொல்லிவிடு. கையில காசு வாயில தோசை. கொடுக்காமலே எங்கடா வைக்க போற நீங்க? சொல்ல மாட்டேயா, நீ ஓட்ட வாய். அம்பட்டு வெசா, அம்பட்டு வெசா. லாட்ஜில துரத்துனவங்க தான் மாறி பேசுறா. என் சில்வர் பிஸ்டலை காணோம். நீ எடுத்தியா? இல்லையே. சத்தியமா தெரியாது. இவனா? ஸ்மால் வேர்ல்ட். சொல்லு சார். ஓ, உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? சரி சரி. ஃபோன் வந்துச்சு. முள்ளுக்கிட்ட இருந்து பசுபதி எஸ்கேப் ஆயிட்டானா? நான் நினைக்கிறது கரெக்டா இருந்தா பசுபதி கஜேந்திரனோட சேர்ந்துக்கிட்டு கொடசல் கொடுப்பான். இல்ல ஆளுங்களை இழுத்துக்கிட்டு தனியா கேங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு எடுக்கணுமே. மயில் வாகனத்துக்கு போன் போடு. மேட்ரு கஜேந்திரன் கிட்ட லீக் அவுட் பண்ணணும். நாமளே சொன்னா
அந்த நாய் நம்ப மாட்டான். எதிராளியோட எதிராளி கூட்டாளி. இது ஐயா எப்போ சொல்ற விஷயம். நான் நினைக்கிற மாதிரி மட்டும் எல்லாம் நடந்துச்சுன்னா சார் உங்கள் ஸ்டேஷனில் வச்சு முள்ள மீட் பண்ணோம். அரேஞ்ச் பண்ணுறீங்களா? அவன் வரமாட்டான் ஐயா. கஜேந்திர ஆளு ஐயா ஆளை எப்படியா பார்க்க சம்மதிப்பான்? பசுபதிக்குன்னு சொல்லுங்க சார், இன்னைக்கு வருவான். 2000 ரூபாய் சாயந்தரமா தரேன் சார். சாயந்தரம் வரைக்கும் உயிரோடு இருப்பியா? யோ கஜேந்திரன், கையில எவ்வளவு வச்சிருக்க? யோ உனக்காக ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் ஒன்று வச்சிருக்கேன் ஐயா. கை பார்க்கலாமே. கடந்த காலம் எதிர்காலம் அப்படியே சொல்லிருவேன். நீங்க என்ன நம்பலைன்னு நினைக்கிறேன் சுவாமி. சுவாமி நீங்க மனசுல 2 பூக்களை நினைச்சுக்கங்க. அந்த பூக்களின் பேரை நான் சரியா சொன்னா மட்டும் என்கிட்ட கை நீட்டுங்க சுவாமி. நான் சோசியம் பார்த்து சொல்றேன். நினைச்சிட்டீங்களா சுவாமி? சுவாமி பூக்கள்ல பல வகை உண்டு. வண்ணம் உள்ளது, வாசம் கொண்டது. ஜாதி, முல்லை, செம்பருத்தி, சாமந்தி இப்படி எவ்வளவோ இருக்கு சுவாமி. ஆனால் அதுவல்ல நீங்கள் நினைத்த பூக்கள். நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்த பூக்கள் அல்லியோ, அரளியோ, தாமரையோ, கவலையோ இல்ல சுவாமி. ஒயிட் என்று சொல்லக்கூடிய வெண்மையான நிறத்தில் ஒரு புஷ்பம், பிங்க் என்று சொல்லக்கூடிய இளஞ்சிவப்பு நிறத்தில் ஒரு புஷ்பம். நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த 2 பூ மல்லிப்பூ, ரோஜா பூ. கரெக்டா சுவாமி? சுவாமி அப்ப நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த 2 பூ பிரபு, குஷ்பு. என்னடா அது? அதான் பேசுறேன், நீங்க தான் யாரும் நம்பலையே. தூரத்துல இருக்கிற என்ன சுட்டா பக்கத்துல இருக்கிற அவன என்னடா உன்னை சுட்டா அவனை விட்டான்னுங்கிற? கஜபதி, இது ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு யாரையும் போட முடியாது. முள்ளு வந்துட்டான்னு பார்த்துட்டோம்ல, நம்ம எத்துக்கு வரட்டும், உட்கார வச்சு பேசணும். என்ன முள்ளு லேட் ஆயிடுச்சு. எங்க போலீஸ் ஸ்டேஷன்லயா? என்னடா பேசுன? ஒன்னும் பேசல. என்ன ஆஃபர் கொடுத்தாங்க? ஒன்னும் பேசலன்றல. ஏன்னா உன்னை செய்யறதுக்கு சான்ஸ் கிடைச்சோம், செய்யலையாம ஏன்? கேக்குறேன்ல, சொல்றேன்ல, ஒரு வாட்டி சொன்ன புரியாதா? மேல்மாடி காலியா? காசு கொடுத்து ஸ்டேஷன்ல மீட் பண்றோம், ஒன்னும் பேசல. ஏன்னா உன்னோட பீஸ் எடுத்து ஊனத்திலே வச்சு தூரத்தில் இருக்கிறவன சொல்றான், உன்னை சுடல. ஏன்னா முல்லை, இதை நம்பினா நான் தானே. நம்ம பண்றது ஒன்றும் தப்பு இல்லைல்ல சுபு. புழுவே மீன் தின்னும், மீனே மஞ்சந்தம்மா. லைஃப்னா அப்படிதான். எப்படி சொல்றியா நீ? நம்ம கரெக்டா பண்ணிடுவோம்ல. நான் வேணா நம்ம பிளான் ஒரு தடவை சொல்றேன், கரெக்டான்னு பாக்குறியா? இப்போ நம்ம போகும்போது ஐயா மத்தியானம் தூக்கம் போட்டுட்டு இருப்பாரு. சாவி தலகாணிக்கு அடியில இருக்கும். நம்ம சாவியை நைஸா எடுத்து பீரோல இருந்து பேக் எடுத்துப்போம். கூட்டிட்டு சாவியை நைஸா எடுத்த இடத்துலயே வச்சிரு சுபு. அது மட்டும் பொறுப்பு என்ன? நான் பேக்கை கொண்டு போய் அண்ணாச்சி கடையில கொடுத்துட்டு நானும் அம்மாவோ வந்து எடுத்துப்போன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். ஐயா என் சொன்ன நீ சினிமாக்கு போகணும்னு கேளு. ஐயா உன்னை தனியாவை அனுப்புவாரு, என்னை தானே கூட அனுப்புவாரு. அப்படியே கிளம்பி சினிமாக்கு போற மாதிரி போய் பேக் எடுத்துட்டு எஸ்கேப் எஸ்கேப்.
சினிமாக்கு 3 மணி நேரம், போயிட்டு வரதுக்கு 2 மணி நேரம். 5 மணி நேரத்துக்கு சிங்கப்பெருமாள் நம்மள தேடவே மாட்டான். அதுக்குள்ள நம்ம ஆந்திரா தாண்டி இருப்போமே. ஈஸி. அவ்வளோதான். பார்த்து சுப்பு, உனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் இருந்ததால தப்பிச்ச. ஆனா நீ தான் எப்போ என் கூடவே இருப்பியே. சுப்பு, நடுவுல நான் ஏவ சிங்கப்பெருமாள்னு பேர் சொல்லி சொன்னனே, கவனிச்சியா? பயம் போல, ஆனா தைரியம் வந்துருச்சு. முடிச்சுக்கலாம். ஆனா நீ தான் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறிய. பயமா சுப்பு, சொதப்பிட்டோம்னா இதெல்லாம் விட்டுலாம். நம்ம பார்த்துக்க வேணாம், பேசிக்க வேணாம். நீ நல்லா இருக்கல, அதுவே போதும். இந்த பிளான் கீனு ஒண்ணும் வேணாம். சுப்பு, ஏன் சுப்பு? சொல்றல வேணாம். ஐயாவுக்கு மட்டும் ஒரு வாட்டி, ஒரே ஒரு வாட்டி கொஞ்சோண்டு சந்தேகம் வந்தா கூட என்ன வேணா பண்ணிக்கிட்டு என்ன நினைச்சிட்டு இருந்தோம் நாம? அவர் யாரு? ஊரையே கண்ட்ரோல் பண்றாரு. நம்ம மக்கள சுப்பு, இந்த பிளான் வேணாம். ஏன் சுப்பு? என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாரி, எல்லாத்துக்குமே சாரி. கடைசியா இன்னொரு தடவை கட்டி பிடிச்சுக்கோ ப்ளீஸ். ஆனா எனக்கு இங்க இருக்க பிடிக்கலையே. ரிஸ்க் எடுக்கலாம் சுப்பு, எஸ்கேப் ஆயிடலாம். ஏன்னா எனக்கும் நான் ரொம்ப பிடிக்கும்.
அழிச்சிடாடா அழிச்சிடாடா. என்ன கருண்டாது? இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அவனை ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சரக்காடா. ஊரானுக்கு உல்லாசத்தை பாரு. 10,000 ரூபா போச்சு. இப்போ அவன் பையன் எங்க தேடுறது? எதுக்கு எங்க அப்பா தூக்கிட்டு போனீங்க? நாங்க பவுடர் தரோம் தானேயா சொன்னோம். ராங் நம்பர். ஹலோ. ஏய் மஞ்சள் சட்டை, உனக்கு தான் ஃபோன். ஏய், எந்த பவுடர் சொன்ன? பாபு லாட்ஜில இருந்துச்சேயா. இப்போ அந்த பவுடர் எங்க? என்கிட்ட தான் இருக்கு. நீ எங்க இருக்க? என் அப்பா கூட அப்பதான் நான் சொல்லுவேன். உன் அப்பாலாம் என்கிட்ட இல்ல. உங்ககிட்ட தான் என் போன்ல பேசினாரு. ஏன்ட்டியா? இந்த நம்பர் இருக்கா? வேற நம்பர் இருக்கா? அவங்ககிட்ட பேசிட்டா. கேளு கேளு கேளு. அவங்களுக்கு ஃபோன் பண்ணாத. அங்க ஃபோன் பண்ண உங்க அப்பா தூக்கி போன மாதிரி ஒன்றையும் தூக்கி போடுவாங்க. சருக்கு என்கிட்ட கொடு. உங்க அப்பாவை நான் காப்பாத்துறேன். உன்னை எப்படி நம்புறது? இது பாரு, உங்க அப்பா யார் தூக்கிட்டு போட்டாங்களோ அவங்க தான் என் பொட்டாட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. சருக்கு என்கிட்ட கொடு. உங்க அப்பாவை நான் காப்பாத்துறேன். கட்டின பொண்டாட்டி பத்திரமா வச்சுக்க துப்பு இல்ல. நீ எப்படி எங்க அப்பாவை காப்பாத்து? அப்ப அவங்களும் ஃபோன் பண்றான். உன்னையும் வந்து தூக்கிட்டு போட்டோம். உனக்கு வேற வழி இருக்கா? இருக்கா? வேற வழி இல்லாம தானே இந்த நம்பர் ஃபோன் பண்றேன். நான் காப்பாத்துறேன். உனக்கு உங்க அப்பா வேணுறதுக்காக இல்ல, எனக்கு என் பொண்டாட்டி வேணும். அதுக்காக அவங்களுக்கு ஃபோன் பண்ணாத. பண்ணுவியா? மாட்டேன். சரி, 5 மணிக்கு ஏகே மில்க்கு வந்து சேரு. எங்க இருக்குன்னு தெரியும்ல? பக்கத்துல தான் இருக்கு, விசாரிச்சுட்டு வந்துரு. என் பேர் பசுபதி. நான் கொடுக்கா புலி. சார், என்னையா பேமெண்ட்லாம் டான் இருக்கு? ஆமா, முள்ளுகிட்ட என்னையா பேசுற நீ? ஜாஸ்தியா இருக்கியா? சார், இன்னொரு ஹெல்ப் பண்ணும் சார். நீங்க அதுக்கு அட்வான்ஸா வச்சுக்கோங்க. சொல்ல கேப்போம். எல்லாரும் தேடிட்டு இருக்க சருக்கு என்கிட்ட தான் சார் இருக்கு. ஐயாக்கு அதை கொடுத்துட்றேன். அது பதிலாக கஸ்தூரி காலையில் ஒரு ஆர்டர் இருக்கான், அவங்கள விட்டுற சொல்லுங்க சார். நான் அவர் பிரச்சனைக்கு போக மாட்டேன், அவரும் என் பிரச்சனைக்கு வரக்கூடாது. நீங்க தான் பேசி எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணி விடணும் சார். நீயே பேச. 4 பேர் அடிக்க சொல்லுங்க சார், அடிச்சிடுறேன். இந்த யோசிச்சு பேசுறதுலாம் நமக்கு வராது சார்.
காலைல ஏதோ சொல்ல போய் பாருங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனையாக போச்சு. சார், நீங்க பேசுற மாதிரி வராது சார். சரி, போன கொடு. உங்க போன்லயே பேசுங்களேன் சார். காசு வேணா நான் தரேன். என்ன அப்படி பேசிட்ட நீ? ஏய், 5:30 மணிக்கு சாரக எடுத்துக்கின்னு பசுபதி கேபிளுக்கு வருவான். போய் எடுத்துன்னு வந்துருங்க. யோசிச்சுனுக்கிறேன். என்னடா யோசிக்கிற? யோசனை கப்பால் இல்ல பசுபதி என்ன பண்றதுன்னு கேள்வியா பாரு. போய் போட்டு தள்ளிட்டு வா போ. உங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு என்ன பிசினஸ் பண்ற? ஏய், எந்த தடவையாவது ஒழுங்கா போட்டு தள்ளிடுங்க. அதை விட்டு இந்த சிட்டு ராபின் மாதிரி அவங்க அம்மா பாட்டி எல்லாம் தூக்கிட்டு வந்துடாதீங்க. அவங்களாம் எனக்கு வேணாம். போங்க, சொன்னது செய். சீட்டு வந்து கூப்பிடு. காசு கொடுத்துடணும். கஷ்டப்பட்டது நான். எவனாவது ரீடு வந்துடும். ஐயா முடிச்சிட்டு இருக்கிற இப்ப எப்படி? ஆனா சீட்டு வந்து காசு போயிருமே. ஐயா குளிச்சுட்டு வரதுக்குள்ள கடையில வச்சுட்டு வந்துட முடியுமா? ப்ளீஸ், வேற சான்ஸே கிடைக்காது. ஏய் சுபோ, போன் அடிக்குது பாரு. ரெடி? ஏய் சுபோ, சீக்கிரம். ஹலோ ஹலோ, யாரு? கட் ஆயிடுச்சு. பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், மார்வல். போ. அவ்வளவுதான். சீக்கிரம் சீக்கிரம். ஐயா வந்து நான் எங்கன்னு கேட்டாருன்னா, சரி நான் சமாளிச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம்.
ஏண்டா லேட்டு? பவுடர் எங்க? எங்க அப்பா எங்க? கெடுப்பாருன்னு சொல்றல, போ எடுத்துட்டு வா. போ. ஏய் சொல்றல, போ. எங்க அப்பாவை காட்டு, அப்பதான் நான் தருவேன். உங்க அப்பா எங்கிட்ட இடம் இருக்காரு? இந்த பாரு, பவுடர் என்கிட்ட கொடு, நான் அவன் கிட்ட கொடுக்குறேன், அவன் உங்க அப்பா விடுவான். போ. அப்போதைக்கு அவன்கிட்ட கொடுக்கணும், ஸ்ட்ரைட்டா அவன்கிட்ட கொடுத்துருவேனே. போட்டு தர பாருல, போட்டுற. சின்ன பையன் பாக்குறேன், ஏதோ புடிச்சு போட்டுக்கிறேன். ஏதோ நம்புறேன், என்னை ஏமாத்த மாட்டல. ஏய் இங்க என்ன சொல்றல? நானும் வருவேன். எங்க அப்பா எங்கயா? இவங்க வேற ஆளுங்க. சின்ன பையனை மட்டும் நான் கொலை பண்ணிடுவேன். அருவா இருக்கு, நான் ஆஞ்சு போடு. எங்க அப்பா கிட்ட கொலை பண்ணிடு. பேக் பண்ணி நான் பாத்துக்கறேன். உங்க அப்பா கெடுப்பாருன்னு சொன்னல. இங்க கஜபதி, ஃபர்ஸ்ட் சரக்கு செக் பண்ணி ஏத்துக்கிறேன், அப்புறம் அடுத்தலாம் அவனை. பிசினஸ் பண்ணலாம் தான் நினைச்சேன், சதவிச்சு. சரிண்ண. எதையும் யோசிச்சு செய்ய மாட்டியா? கஜபதி, முட்டாளுக்கும் வேதாமிக்கும் ஒரு சின்ன கேப் தான், அதை தான் இப்ப தாண்டிக்கிட்டு இருக்கேன். ஐயாவை நான் முடிச்சுக்கிட்டேன். ஐயா வீட்டு, என்னால அவரை தனியா எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு இன்னொரு வீட்டு தேவை.
கஜேந்திர வெயிட் தான். ஆனா அவன் தான் என் மேல காண்டா இருந்தானே. கஜேந்திரனுக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னா தும்சம் பண்ணிடுவான். ஆனா அவன் கஜபதி மாதிரி சும்மாலாம் டென்ஷன் ஆக மாட்டான். அவனை குழப்பினாதான் நான் நினைச்சதை பண்ண வைக்க முடியும். யோசி யோசி யோசி. அது என்னோட முதல் ஸ்டெப். உள்ள எதுவுமே பேசல. எதுக்கு அவர் சொன்ன? கஜேந்திரனுக்கு பத்த வச்சாச்சு. அவனுக்கு கோவம் வந்துருச்சு. ஆனா மதம் பிடிக்கல. அதுக்கு என்னுடைய 2வது ஸ்டெப், கஜேந்திரனையும் தம்பி கஜபதியும் கேங்கோட நான் நினைச்ச இடத்துக்கு வர வைக்கணும். நீங்க பேசுற மாதிரி வராது சார். யோ கஜேந்திரன், 5:30 மணிக்கு வராங்கன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி நாம இருக்கணுங்க. என்னோட லாஸ்ட் ஸ்டெப். இப்போ கஜேந்திரனுக்கு மதம் பிடிச்சிருச்சு. வெறி கண்ணை மறைச்சிருச்சு. கஷ்டப்பட்டு கஜேந்திரனுக்கு கண்ணுமண்ணும் தெரியாத அளவுக்கு வெறிய தீய மேல விட்டுக்கிட்டது எதுக்காக? இதுக்குதான். அவனுக்கு 2 பேர் முட்டிப்பாங்கன்னு நான் எதை வச்சு நம்பினேன்? எதிராளியோட எதிராளி கூட்டாளி தான். ஆனா அதோட முக்கியம், அவங்க 2 பேரும் இன்னும் எதிராளி தான். சுப்பு, யார் போன் பண்ணா? சுப்பு, சுப்பு, சப்பா, சுப்பு, சுப்பு, பேக் எங்க? சப்ப எங்க? சப்ப எங்க? பேக் நிறைய பணத்தை எடுத்துட்டு சப்ப எஸ்கேப் ஆயிட்டாடா. போ போ, விடாத, புடி புடி. ஏய், சப்ப பையன் பேக் நிறைய பணத்தோட எஸ்கேப் ஆறானா? போய் புடி, போ 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 போ. எங்க போன? அம்மா தான் பழம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. காசுங்க? பேக் எங்க? சப்ப நாய், சொல்லு சொல்லு. பேக் எங்க? பேக் எங்க? தானே தேடுற.
என்னையே கொலை பண்ண பாக்குறல்ல? நீ பயந்தது கரெக்ட் சுப்பு. சொதப்பிட்டியா சுப்பு? இல்லையே. ஏதாவது பேசி அலவச்சுன்னு வச்சுக்கோ, அப்படியே ஆதரவு கூட மேட்ரு முடிச்சிடலாம். அப்ப நம்ம ஐயா கிட்டே எடுத்துட்டேன். பயமாக்கு சுப்பு. சொதப்பிட்டோம்னா இந்த பிளான் வேண்டாமே. ரிஸ்க் எடுக்கலாம் சுப்பு. ஏ ஏன்னா எனக்கும் நான் ரொம்ப பிடிக்கும். நம்மலாம் அவரோட அப்பாவே நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவர்தான் பெரிய பாஷா ஜோக்கர். ஐயா சொல்லுங்க. ஐயா இல்லடா, பசுபதி. சிங்கப்பெருமாளின்னு போட்டு தள்ள பார்த்தான். இப்போ அவன் உயிரோட இல்லை. கஜேந்திரனை போட்டேன், கஜபதி போட்டேன், நாகராஜ் அவுட்டு. இனிமே நான் தான். ஐயாக்காக தான் நீ இப்படி செஞ்சேன்னு தெரியும். பொம்மையில எனக்கும் இல்லை. ஆனா கஸ்தூரி இங்க வரணும் இப்போ. அந்த ஆளை ஆஸ்பத்திரி கிட்ட போங்க. உங்க அப்பா நான் ரொம்ப பிடிக்குமா? அப்படி இல்ல, ஆனா எங்க அப்பா
அது சபை மட்டும் தான் தெரியும். அந்த டாக் தான் செத்து போச்சே. நன்றி அண்ணாச்சி. ஐயா எப்படிமா இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காரு. நான் சொல்றதெல்லாம் கேட்க, பணத்தை திருடுந்தா கணக்கு காட்ட எனக்கு ஒரு முட்டாள் தேவைப்பட்டான். அதான் சப்ப. மற்றபடி சப்ப பாவம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதான் அவனே சொன்னானே, புழு மீன் மனுஷன் லைஃப்னா அப்படிதான். என்னை பொறுத்த வரைக்கும் சப்பையும் ஒரு ஆம்பளை தான், எல்லா ஆம்பளைங்களும் சப்பை தான். The best thing about being a woman is it's a man's world. பார்த்து சுப்பு, உனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் இருந்ததால தப்பிச்ச.